கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீராம்பட்டினத்தில் ஏற்பட்ட படகு விபத்தை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து சுற்றுலா படகுகளின் இயக்கத்தையும் புதுவை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் இத்தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து இன்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்கள் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த அதிமுக மாநில கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு அன்பழகன் அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தவறு செய்த ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது படகு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த படகு தொழிலையுமே முடக்குவது முறையற்றது. இது சிறு தொழிலாளர்களை பழிவாங்கும் செயலாக தெரிகிறது என தெரிவித்தார். ஒரு போட்டு அந்த இடத்துல கடற்கரையில் விழுந்து போச்சு. அது விபத்து. நீங்க என்ன பண்றீங்க? 3 நாளா எல்லா போட்டியும் பேன் பண்றீங்க. இப்போ கவர்மெண்ட்ல கூட பிஆர்டிசி பஸ் ஓடுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனா எல்லா பஸ்ஸையும் சாத்திடுவீங்களா? எல்லா பஸ்ஸுமே நீங்க டோட்டல் எடுத்துருவீங்களா? அப்ப பிஷர்மேன்லாம் உங்களுக்கு கிளிக்கிறியா? நீ என்ன சொல்ற? உட்காந்து இன்னும் பிஷர்மேன்லாம் ரவுடி பசங்க இன்னும் அப்புறம் ஏதாவது வாயில வருது அசிங்கச்சுமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா நீங்களே உத்தம் புத்துறா? நீங்க மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வரல? நீங்க மறுபடியும் வேலைக்கு வரல? உங்களை அரசாங்கம் உங்களை மன்னிச்சு வேலைக்கு கொடுக்கல? நாங்க என்ன தப்பா பண்றாங்க அவங்க?